ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஆசை நம்மள சில பேருக்கு இருக்கும். ஆனா ஸ்வீட் சாப்பிட்டா வெயிட் கூடிடுமோ, கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஆயிடுமோ, இல்ல சர்க்கரை நோய் வந்துடுங்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட விடாம தடுத்துரும். அந்த மாதிரியான சமயங்கள்ல ஸ்வீட்டுக்கு பதிலா சீத்தாப்பழம் சாப்பிடுங்க. ஏன்னா சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இனிப்பு சுவையும் கிடைக்கும், நார்ச்சத்து அதிகமா இருக்கிற காரணத்தினால சர்க்கரை அளவும் கூடாது. சீத்தாப்பழத்தை இங்கிலீஷ்ல கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்வாங்க. கஸ்டர்ட் என்ற ஐஸ்கிரீம் போன்ற சுவை இந்த பழத்துக்கு இருக்கிற காரணத்தினால இதுக்கு இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. இந்த சீத்தாப்பழத்தம் சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். சீத்தாப்பழத்துல வைட்டமின் சி, வைட்டமின் B6, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகிய சத்துக்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நார்ச்சத்தும் இந்த பழத்துல அதிகமாவே இருக்குங்க. இது அதிகம் சதைப்பற்றுள்ள பழங்கிறதுனாலையும் சற்று கனிந்த பழங்கள் கொல கொலன்னு இருக்கிற காரணத்தினாலையும் இந்த பழத்தை சாப்பிட பெரும்பாலானோர் விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த பழத்தோட நன்மைகளையும் மருத்துவ பயன்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு சீசன்களையும் இதை வாங்கி சாப்பிட தவற மாட்டீங்க. சீத்தாப்பழம் எல்லாரும் சாப்பிடக்கூடிய பழமா? சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிடலாமா? இல்ல இந்த பழம் சாப்பிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். 1. மன அழுத்தத்தை சரி செய்யும் சீத்தாப்பழம். இரவு நேரத்துல ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். இதுக்கு காரணம் இந்த பழத்துல இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தாது பொருட்கள் தான். இந்த 2 தாது பொருட்களுமே மன அழுத்தத்தை சரிப்படுத்தும் குணம் உண்டு. அதோடு இந்த தாது பொருட்கள் தான் நம்ம உடம்புல எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இருதயத்துக்கும் வலுவிழக்க கூடியவை. 2. அல்சருக்கு நல்லது. ரொம்ப நாளா அல்சர் நோயால அவதிப்பட்டு வரவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர அவங்களுக்கு அந்த பாதிப்பு வெகு விரைவில் குணமாகும். அதே சமயம் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பழத்தை சாப்பிடலாம். சீத்தாப்பழம் நம்ம உடம்புல நடக்கிற மெட்டாபாலிச நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும். மேலும் நம்ம சாப்பிட்ற உணவை ஆற்றலா மாற்றக்கூடிய அம்சமும் இந்த பழத்துக்கு இருக்கு. 3. கண் இதய நலனுக்கு நல்லது. சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர கண் பார்வை மேம்படும். இதய நலன் மற்றும் மூளையோட ஆரோக்கியத்துக்கும் இது சிறந்தது. சீத்தாப்பழத்துல நுண்சத்துக்கள் இருக்கிறதுனால இது சருமத்திற்கு மிருதுவான தோற்றத்தை தரும். சின்ன வயசுல இருந்தே கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. 4. ஹீமோகுளோபின் அளவு மேம்படும். நம்ம ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்த சீத்தாப்பழம் உதவியா இருக்குது. ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க, பிரெக்னன்சி டைம்ல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும் பெண்கள் இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தா ரொம்ப நல்லது. 5. நீண்ட கால நோய்களை தடுக்கும். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி சீத்தாப்பழத்துல இருக்கு. இது உடல் பருமனை தடுக்கக்கூடியது. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சிருக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுக்கு தேவையான பண்புகள் இந்த சீத்தாப்பழத்துல இருக்கு. செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தா அதுல இருந்து தீர்வு கிடைக்கிறது உறுதி. 6. குடல் பாதுகாப்பு. கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு அதோட சீத்தாப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தா உடல் புண்கள் ஆறிடும். அதே சமயம் சீத்தாப்பழத்தோட கொஞ்சம் இஞ்சிச்சாறு, கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வந்தா பித்த பிரச்சனைகளும் குறையும். 7. வாந்தி உமட்டல் நிற்கும். சீத்தாப்பழச்சாறு குடிச்சு வந்தா கோடையில் ஏற்படும் கொடும் தாகம் தனியும், உடல் குளிர்ச்சி பெறும். தொடர் வாந்தி உமட்டல் வந்தா ஒரு சீத்தாப்பழத்தை மென்னு தின்னு வர உடனே வாந்தி உமட்டல் நிற்கும். 8. அறுவை சிகிச்சைக்கு பின் சிறந்த பழம். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தா உடல் உள்ளுறுப்புகள்ல உள்ள ரணங்கள் விரைவில் ஆறும். மலச்சிக்கல் இருக்கிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தா மலச்சிக்கல் பிரச்சனையும் குணமாகும். 9. புற்றுநோய்க்கான மருந்து. சீத்தாப்பழத்தை சாப்பிடும் போது புற்றுநோய் வரதுக்குரிய சான்சஸ் குறையுது. ஏன்னா இது இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால கேன்சர் உருவாகாம தடுக்குது இதுல இருக்க சத்துக்கள். 10. மூளை ஆரோக்கியத்துக்கு நல்லது. மூளையோட ஆரோக்கியத்துக்கு சீத்தாப்பழம் மிகவும் உதவியா இருக்கு. ஏன்னா இதுல வைட்டமின் பி சத்துக்கள் மிக அதிகம். வைட்டமின் B1 இருந்து B6 வரைக்கும் நிறைய வைட்டமின் பி சத்துக்கள் இதுல இருக்கு.
நம்ம மூளையில செரட்டோட்டின், என்டார்பின் போன்ற நல்ல உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை சுரக்கக்கூடிய வல்லமை இந்த சீத்தாப்பழத்துக்கு உண்டு. 11 உடல் எடை குறையும். அதிக உடல் எடையினால அவதிப்படுறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர உடல் எடை நல்ல அளவுல குறையும். அதிலும் தைராய்டினால உண்டான உடல் எடையை குறைக்க சிறப்பா செயல்படக்கூடியது இந்த சீத்தாப்பழம். அதிக உடல் பருமன் இருக்கிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர உடல் எடை சீக்கிரமா குறையும். 12 கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் அவசியமா சாப்பிடக்கூடிய பழங்கள்ல ஒன்று தாங்க சீத்தாப்பழம். ஏன்னு பாத்தீங்கன்னா இது உடம்புக்கு அதிக குளிர்ச்சியை தரக்கூடிய பழம். அதனால கருச்சிதைவு போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். அதோட சிசுவோட வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது. சிசுவோட மூல வளர்ச்சி, நரம்பு மண்டல அமைப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளுடைய வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மிகவும் சிறந்த பழமாக இந்த சீத்தாப்பழம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய வாந்தி, உமட்டல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும். இதனால கர்ப்பிணி பெண்கள் இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, சர்க்கரை நோய் உள்ளவங்க சீத்தாப்பழம் சாப்பிடலாமா கூடாதா? இதுதான் பல பேர் கேட்கிற கேள்வி. 100 கிராம் சீத்தாப்பழத்துல 90ல இருந்து 100 கலோரி அளவு சர்க்கரை இருக்கு. இது அதிகமானு கேட்டீங்கன்னா எஸ், கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்தோம்னா கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை உயர்த்தும் திறன். சர்க்கரை உயர்த்தும் திறன் தான் ஒரு உணவை சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா இல்ல சாப்பிடக்கூடாதா என்கிற முடிவெடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் சீத்தாப்பழத்துல 54ல இருந்து 55ங்கிற அளவு இருக்கிற காரணத்தினால சர்க்கரை நோய் உள்ளவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால பெருவாரியா சர்க்கரை அதிகமா ஏறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. சர்க்கரை நோய் அதிகமா இருக்கிறவங்க மருத்துவர்களோட ஆலோசனை கேட்டு இந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே சமயம் சீத்தாப்பழத்துடைய தோல் மற்றும் கொட்டை மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. எக்காரணம் கொண்டும் தோல் மற்றும் கொட்டைகளை யூஸ் செய்யாதீங்க. சீத்தாப்பழத்தோட வெள்ளை பகுதிகளான பழப்பகுதிகளை மட்டும்தான் நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்கள் இருக்கு. அதை மட்டும் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோஸ்கள் நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி.